ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி கிருத்திகைக்கு நான் எப்படி சாமி கும்பிட்டேங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது 2 நாள் வீடியோவாக வரும். முன்னாடி நாள் ஃபுல்லாக க்ளீனிங்லாம் முடித்தேன். அடுத்த நாள் சமையல் வேலைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ அதை தான் உங்கள் கூட இப்போ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே நான் ஃபுல்லாக பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். பூஜை ரூமில் பழைய பூலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த படம் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். நான் எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் ட்ரை கிளாத் வச்சே ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே தொடச்சிட்டு அந்த கீழே கவுண்டர் டாப்பு கீழே எல்லாமே துணி வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு வச்சுட்டேன். பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் சபீனாவும் லெமனும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு புளி வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் சபீனாவில் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோலே வச்சு தான் தேய்ச்சி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பூஜை பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் ஃபுல்லாக தேய்ச்சிருவேன். அந்த எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறோம் பார்த்திங்களா, அது மட்டும் முன்னாடியே சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதே சபீனா வச்சு தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு தான் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இருந்து புள்ளியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுவேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாமே வச்சுட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் முன்னாடியே தொடச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதுக்குமே கையோட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கவுண்டர் டாப்லலாம் கோலம் போட்டுட்டேன். மேலே பார்த்திங்கன்னா சாக் பீஸில் கோலம் போட்டிருப்பேன். கீழே அரிசி மாவும் கோலமாவும் கலந்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் கோலம் போடுவேன். ஆறுமுகமும் மணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச்சவாயும். பூஜை பாத்திரமே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதாவது அங்கங்கே செட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஆடி கிருத்திகை இல்லைங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா இந்த 6 விளக்கு ஏற்றுவேன். மாதம் கிருத்திகைக்குமே இந்த விளக்கு ஏற்றுவேன். மற்ற டைமில் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும் போதெல்லாம் இது ஏற்ற மாட்டோம். கிருத்திகானா மட்டும் இந்த 6 விளக்கு ஏற்றுவோம். அதுவுமே இது ஸ்பெஷல் இல்லைங்களா ஆடி கிருத்திகை, அதனால் மாவிளக்கும் கூட சேர்த்து ஏற்றுவோம். அதுக்காகவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி நாளே இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடும்போது அடுத்த நாள் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாசக்காலுக்குமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுவுமே கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி பாதி வேலை முன்னாடி நாளே முடித்து வைக்கும் போது நம்மளுக்கு அடுத்த நாளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி நான் முடிச்சிடுவேன். ஸோ இது காலையில் எடுத்த வீடியோ. ஆடி கிருத்திகை அன்றைக்கி காலையில் எடுத்திருந்தேன். காலையில் நான் என்னென்னலாம் குக் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு, அதுக்கப்புறம் வடைக்கு பருப்பு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது சமைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாமே இந்த மாதிரி ப்ரீ பிளானாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடை தொடச்சி விட்டுருந்தேன். வீடை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி அரிசி எல்லாமே ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதனால் ஒரு பக்கம் அரிசி ஒரு பக்கம் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பருப்பு வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ சாதம் பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. அதை வடித்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாமே சைட் பை சைட் கட் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்காக அதுவுமே தாளித்து விட்டுட்டேன். கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு பூண்டெல்லாம் தட்டி போட்டுட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு உப்பு காரெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதையுமே மூடி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை கடைஞ்சிட்டு அது பருப்பு சாம்பாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க மாங்காவும் சேர்த்துட்டேன்.
அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு துண்டு புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதையுமே கரைச்சி சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம மாங்காய் சேர்க்குறோம்ல, அதனால் புளி கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன். ஸோ இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுட்டே இருந்தேன். உருளைக்கிழங்கு பொடி மாசுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரசம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ரசம் வச்சுட்டு சொரக்காய் இருந்தது, அதை வச்சு கூட்டுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்ததுனால அதாவது காய் சைட் பை சைட் கட் பண்ணி செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ரசத்துக்கு வந்து புளி தக்காளிலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே அரைச்சி சேர்த்து அதில் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டி அதையுமே ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரைக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டுட்டு காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்து முருங்கைக்கீரை வந்து நல்லா அலசிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வேர்க்கடலை வறுத்து கொட்டி இறக்கிடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது டீட்டெயிலாக வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சொரக்காய் கூட்டு வந்து செஞ்சுருந்தேன். குக்கரில் வந்து சிறுபருப்பு சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு வந்து தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரே டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து பாயாசத்துக்கு வந்து ரெடி பண்ணேன். பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா நெய்யில் நல்லா வறுத்துட்டு இந்த பால் வந்து ஆல்ரெடி காய வச்சுருந்தேன், அதில் கொட்டி இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எல்லாமே வதக்கிட்டு அதையுமே வந்து தாளித்து கொட்டி செஞ்சுருந்தேன். ஸோ பாயாசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கூட்டு வச்சுருந்தேன்ல, அது வந்து 2 விசில் வந்து இறக்கி வச்சுட்டேன். அதுக்கு வந்து தாளிச்சிட்டு இன்னொரு பக்கம் சக்கரை பொங்கலுக்காக வச்சுருந்தேன். சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தேன்ல, அது வந்து நல்லா ஊறிடுச்சு. அதுவுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வடைக்கு வந்து எண்ணெயுமே சைடில் வந்து காய வச்சுட்டேன். ஸோ இப்போ கூட்டுக்கு தாளித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியுமே வந்து கொஞ்சம் நேரம் கேஸில் வச்சு இறக்கிருந்தேன். வடை வந்து சைட் பை சைட் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டே இருந்தது. ஃபைனலாக சக்கரை பொங்கல் மட்டும் இருந்தது. அதுக்குமே வெல்லம் அளந்து எடுத்து அதை சேர்த்து வந்து கிளறி சக்கரை பொங்கலுமே வந்து லாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த அரிசியுமே காய வச்சுட்டேன். ஸோ அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து மாவிளக்கு மாவுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் முருங்கைக்கீரை பொரியல் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் சொரக்காய் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ரூமே வந்து ரெடி பண்ணி எல்லாமே படையெல்லாம் போட்டுட்டேன். தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொறி நூலும் முத்தனி மார்பும். இப்போ பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் போட்டு விளக்குலாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மாவிளக்குக்குமே வந்து பொட்டு வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாவிளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி தான் வந்து தீபம் போடுவேன். அதே மாதிரியே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு ஆடி கிருத்திகைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.